அடுத்தது இதே மாநாடை பற்றி ஆளுங்கட்சியில் இருக்க ஒருத்தர் பேசியிருக்கார். அவர் என்ன பேசியிருக்காருன்னா, அவருக்கெல்லாம் என்னங்க தெரியும், சும்மா இங்கே வந்து சவுண்ட் விட்டா அதெல்லாம் நடந்துடுமா, அது வேற இது வேற அப்படின்ற மாதிரி. யார் அவர், என்ன பேசியிருக்கிறார் பார்த்துருவோம் வாங்க. அமைச்சர் ரகுபதி அவர்கள், அவர் தான் மாநாட்டை பற்றி என்னன்னா, இப்போ பக்கத்து ஸ்டேட்டில் டெபுட்டி சிஎம்மாக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்கள் வந்து பேசியிருந்தார். அவர் வந்து இங்கே பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அவருக்கு என்ன தெரியும், சும்மா அங்கே பேசுகிறதெல்லாம் இங்கே எடுத்து வந்து பேசிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சா, தமிழ்நாடு அதற்கான மண் கிடையாது, நீங்கள் என்ன வேணால் பேசலாம், இங்கே வந்து எல்லோரும் நம்பிடுவாங்கன்ட்டு ராங் கால்குலேஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று பேசியிருந்தார். அதுக்கப்புறமா அதிமுக அங்கே கலந்துக்கிட்டாங்களே, அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அதில் வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நிறைய பேசியிருக்காரு. இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் அண்ணாவை பற்றி வேறு அதில் விமர்சனம் பண்ணக்கூடிய வீடியோ பதிவு ஒன்று போட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த இடத்துலையும் அவங்க அமைதி காத்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு ரகுபதி அவர்கள் சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும், ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காரு அமைச்சர் ரகுபதி அவர்கள். எந்த இந்துக்களை எங்கே வாழ விடலை சொல்லட்டும், அவர்களுக்கு ஆந்திராவில் ஏதாச்சும் அப்படி ஒரு அசம்பாவிதங்கள் இருந்திருக்கிறா, அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. பவன் கல்யாண் ஆந்திராவை பார்க்கட்டும், போய் தமிழ்நாட்டில் வந்து பவன் கல்யாண் தன்னுடைய சித்து வேலைகளை எல்லாம் காண்பிக்க முடியாது, அதுக்கு தகுந்த இடம் இது இல்லை. அங்கே வெங்கடாஜலபதிக்கு சொல்லுவார், இங்கே வந்து இன்னைக்கு புதுசாக முருகன் கோஷம் போட்டிருக்காரு. எனவே பவன் கல்யாணை போன்ற இரட்டை வேடம் போடுகின்றவர்கள் நாங்கள் அல்ல. இதுவரை ராமா ராமா என்று கோஷம் போட்டவர்கள் இன்றைக்கு முருகா என்று கோஷம் போட வைத்திருப்பது எங்களுடைய திராவிட மாடல் அரசு. இந்த கூட்டத்தில் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? வெட்கக்கேடான விஷயம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.